சாரி ஸ்டக் ஆயிடுச்சு. நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபோன் மெமரி ஃபுல் ஆகிடுச்சு, அதனால நான் கட் பண்ணி இப்போது போன ஹிந்தி வீடியோ டிலீட் பண்ணிட்டு தமிழ் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எஸ், உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதுன்னா, நான் வந்து பிரதாப். நான் தமிழ்லையும் ஹிந்திலையும் வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தங்கியிருக்கிறது மும்பை, அதனால எனக்கு 2 லாங்குவேஜுமே கொஞ்சம் நல்லா வரும். அதனால அண்ட் யோசிக்கிற லாங்குவேஜ் மேக்ஸிமம் தமிழில் இருக்கும். அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் பேசினா கொஞ்சம் நல்ல வியூ இருக்கும். அண்ட் நம்மளை பற்றி வியூ வந்து அங்கேயும் ஒரு சவுத் இந்தியன் வியூ அங்கே பேசுறதுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்கன்னு நான் யோசித்தேன். அதனால நான் 2 சேனலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு ஒரு புது விஷயத்தில் ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன், அது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, பேக் டு டாபிக். ஸோ என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஃபோன் வந்து எத்தனை படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்லாம் காதில் வச்சுன்னு பேசின்னு சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வெறும் பிபிஎல்லோ பிஎஸ்என்எல்லோ ஒரு ஃபோன் மாதிரி அதுக்கு மேலே சின்ன ஆன்டினா மாதிரி வந்து கனெக்ஷன் வச்சு பேசினிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நோக்கியா ஃபோன். நோக்கியாவில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்டோம். அது வந்து ஒரு இன்னோவேஷன் தான். நானே கன்ஃபியூஸ் ஆகிறேன். அது ஒரு இன்னோவேஷன் தான். ஓகே, அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்கிரேட் ஆகிட்டு நம்ம இப்போ கையில் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோன் ஓகே இஸ் ஆல்சோ அன் இன்னோவேஷன். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டால் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்வென்ஷனாக இன்னோவேஷன் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்வென்ஷன் இல்லை, அது ஒரு இன்னோவேஷன். லைக் நம்ம அந்த டெலிஃபோன் யூஸ் பண்ணதுலேருந்து கொண்டு வந்த அடுத்த பரிணாமம் தான் இந்த டெலிஃபோன், இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன். ஓகேவா? அண்ட் ஐ ஃபீல் இங்கேருந்து இது வரைக்கும் வந்து இது ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட்க்கு வந்தாச்சு. சேச்சுரேட்டட் பாயிண்ட் இன் த சென்ஸ் இப்போ ஒரு ஆனால் சேச்சுரேட்டட் பாயிண்ட் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் என்ன வேணாலும் இன்னோவேஷன் தான் நடக்கலாம். இல்லை இதுக்கு ரிப்ளேஸ் பண்ணதுக்கு ஏதாவது இன்னோவேட்டிவாக வரலாம். இல்லை இன்வென்ஷன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மக்கள் யோசிக்கவும் செய்யலாம். பேக் ஹேண்டில் அது நடந்துன்னு தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த சேச்சுரேட்டட் பாயிண்ட்க்கு மீட் ஆகிட்ட பேர் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் இதோட பெட்டராக கொடுக்கணுன்ட்டு ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா ஏதாவது இன்புட் பண்ணி ஆகணும். ஓகே, ஆர் ஒரு இன்வென்ஷன் புதுசாக ஆச்சுன்னா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணில் போட்டு என்னது அது ஐஃபோனுக்குள்ளே எதுவும் வந்துச்சுன்னா அது கண்ணில் போட்டு அதெல்லாம் வர்ச்சுவலாக பார்க்கறது. ஸோ அதுக்குள்ளே போவேன், இன்றைக்கி நம்ம வேறு பேசுவோம். ஓகே, ஸோ இது வந்து மீட் ஆகிற இடம் நம்ம டே டு டே லைஃப்பில். அண்ட் இது வந்து நான் டெக்னாலஜி பற்றி பேசுகிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது மொபைல் ரிலேட்டட் பற்றி பேசுகிறேன், ஐடி பற்றி பேசுகிறேன். ஓகே, இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தோன்னா தலைவலிக்கு ஒரு மருந்து தராங்க, வயிறு வலிக்கு ஒரு மருந்து, உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருந்து, அண்ட் சம்திங் என்ன ஆனாலும் ஒரு மருந்து தராங்க அவங்க. ஓகேவா? அது எதுக்குன்னா நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த மெடிசன் என்ன இன்னோவேஷன்னு சொன்னீங்கன்னா இல்லை, நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிடலாம், மருந்துன்னு ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்கல்ல, மருந்துன்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களே, அதுதான் இன்னோவேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் சித்த வைத்தியம் இருந்துச்சு, இலை அதெல்லாம் அரைச்சி நம்மளுக்கு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. அது வந்து இன்னோவேஷன், சாரி அது வந்து இன்வென்ஷன். அதுக்கப்புறம் இப்போ வருது நம்ம ஒரு டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும், இது மாதிரி இது சாப்பிட்டா தைலம் பூசிக்கினா சரியாயிடும்னு சொல்கிறது, அது வந்து இன்னோவேஷன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு நிமிஷத்துக்கு என்னடா பேர். ஓகே, ஸோ இது எல்லா ஃபீல்டிலும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முதல்ல நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஏதாவது அப்ளை பண்ணோன்னா அவங்க ஒரு லெட்டர் ஃபார்ம் தருவாங்க, அதை நம்ம எழுதுவோம். அண்ட் அதில் திருப்பி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா நம்ம ஆன்லைனில் அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த ஃபார்ம் நினச்சிட்டு ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ணலாம். சப்மிட் ஆன பிறகு அங்கேருந்து ஒரு செக் வந்தது. ஸோ இட் இஸ் என்ன சொல்கிறது, இன்னோவேட்டிவாக அதெல்லாம் யோசிக்கிறாங்க, இன்னோவேட்டிவாக நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெக்னிக்கலி வேர்ல்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இந்த டெக்னிக்கலி மூவ் ஆகுது என்னதுன்னா, நம்ம ஒன்று ஹார்டாக பண்ணிட்டு இருக்கோம், அதை சிம்பிளிஃபை ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும், அந்த கண்டுபிடிப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை சிம்பிளிஃபை பண்ணி வர அந்த கண்டுபிடிப்பை வந்து நம்ம இன்வென்ஷன் சொல்லுவோம். அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை அப்கிரேட் பண்ணி வர்றது நம்ம
ஒரு நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆகும்ல, அது நம்ம இன்னோவேஷன் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம A to Z அதில் என்ன சொல்கிறது, நம்ம ஒருத்தங்கிட்ட அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்குறோம். ஓகேவா? ஆர்டர் கொடுத்து அவங்க எடுத்துன்னு வராங்கன்னா நம்மளுக்கு இல்லை, இந்த எக்ஸாம்பிள் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், இது அவ்வளோ மஜா வரல, எனக்கே தோணல. ஸோ அவ்வளோதான். நான் இன்னைக்கு இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன் பற்றி பேசினேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீக் டெக்னாலஜி பற்றி பேசுகிறப்போ நான் உங்ககிட்ட வரப்போ இந்த மிவிக்யூவில் அண்ட் நான் இது ஹிந்தியில் சொல்ல தமிழில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நான் இந்த மேபி ஏர்பட்ஸ் இருக்குல்ல, இதோட ரிவ்யூ கொடுக்க போகிறேன், ஃபுல் ரிவ்யூ. அண்ட் இது நான் ஆல்மோஸ்ட் 6 மந்த்க்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டேன், என் பர்த்டேக்கு கிஃப்டாக கிடச்சிச்சு. ஸோ நம்ம அடுத்த வாரத்துலேருந்து இந்த கேஜெட்ஸ் பற்றி பேசுவோம். இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நம்ம பேசுவோம். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ட் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு எதுவும் தீங்கு ஆகாத மாதிரி நீங்கள் பத்திரமா இருங்க, அவங்களையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஹோப் யூ ஹாவ் குட் டே. உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பிரதாப். பாய்.